இன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது முன்னாடி நான் வீடியோ போட்டிருக்கேன், ஷார்ட்ஸு 3 மினிட்ஸ் போட்டிருக்கேன். இது அதோட கண்டினியூஸன் தான் இது. யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். நாங்கள் விசாரித்த வரைக்கும் அமௌண்ட்டு வாங்குறதுல தான் அந்த இபி டிபார்ட்மெண்ட்டில் ரெடியாக இருக்காங்க. அதாவது 25,000 30,000 ஆகும், நீங்களே போட்டு மாற்றிக்கோங்க. இப்போ நான் ஒரு 2 போல் இதுக்கு முன்னாடி வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த போலெல்லாம் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வீடு கட்டினதுனால எங்கள் மாமனார் வந்து சொந்த செலவில் போட்டது. இப்போ சொந்த செலவுலேருந்து எல்லாருமே இழுத்துக்கிட்டாங்க. ஆனால் யாருமே வந்து இப்போ இது ஒரு 5 வீடு சேர்த்து பண்ணலாம் அப்படின்னாலும் யாரும் வர்றதுக்கு முயற்சி பண்ணலை. இது வந்து எவ்வளோ ஆபத்தானது அப்படின்னு அவங்களுக்கு புரியுமா புரியலையான்னு எனக்கு தெரியல. பாருங்கள், ரொம்ப கிட்டத்தில் இருக்குது பாருங்களேன். பசங்க வந்து ஒரு குச்சி எடுத்து நீட்டுனாங்க அப்படின்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. அதை நம்ம வாயால் சொல்லவே கூடாது. அந்த பசங்களை வளர்க்க நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு. ஆனால் இபி டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப யூஸ்லெஸ்ஸாக பதில் சொல்கிறாங்க. காசு வாங்குறதுல மட்டும்தான் குறியாக இருக்காங்களே தவிர அவங்க வந்து எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை. நாங்கள் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் போட்டால் அவங்க வந்து வெரிஃபை பண்ணிட்டோன்னே கேன்சல் பண்ணிட்டாங்க ஒரு 5 டைமாக. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ரொம்ப ஆபத்தான நிலமை இது. தயவு செஞ்சு யாராவது இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது யாருக்கிட்ட போனால் இதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும்னு சொல்லுங்கள். அதாவது அவங்க இஷ்டத்துக்கு ஒரு பாதையோட அத்து, ஒரு ரோடோட அத்து தெரியாமல் ரோடோட சென்ட்ரு போர்ஷனில் போட்டிருக்காங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க. அந்த லைனோட போலை வந்து அங்கே காட்டின இல்லையா, அந்த போலை வந்து ரோடோட சென்ட்ரு போர்ஷனில் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னு எங்களுக்கு தெரியல, நாங்கள் புதுசாக வந்ததுனால. பட் இபி டிபார்ட்மெண்ட்லேருந்து இதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டாலும் அவங்க வந்து காசு செலவு பண்ணுங்கள் அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறாங்க. எங்களால் முடிஞ்சால் நாங்கள் செலவு பண்ணிடலாம். ஆனால் அவங்களுக்கு என்ன இதில் வேலை சொல்லுங்களேன். 30,000 ரூபாய் ஒரே பர்சன் கட்டி நம்ம பண்ண முடியாது இல்லையா? அதனால் என்ன பண்ணலான்னு கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ளீஸ். என்னென்னா, நம்ம ஒரு எமர்ஜென்சின்னு பசங்களை வீட்டில் விட்டுட்டு போனால் கூட ஐயோ வெளில வந்துடுவாங்களோ, குச்சியை நீட்டிடுவாங்களோன்னு நாங்கள் கேட்டெல்லாம் லாக் பண்ணி பசங்களை உள்ளே விட்டுட்டு நாங்கள் சாவி எடுத்துகிட்டு போகிறோம். அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது. ஸோ ப்ளீஸ் உங்களால் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். என்ன பண்ணணும், இதுக்கான அடுத்த ப்ரொசீஜர் என்னன்னு யாருக்காவது தெரிஞ்சால் ப்ளீஸ் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ப்ளீஸ்.